ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காயும் பீட்ரூட்டையும் வச்சு ஜூஸ் பவுட்ரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் நெல்லிக்காவை அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். இதை கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். சின்ன பீட்ரூட் துண்டை தோல் எடுத்துகிட்டு அலசிட்டு வச்சுருக்கேன். இதை துருவிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு அலசிட்டு எடுத்துருக்கேன். இதை துருவிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கல்கண்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வெயிலில் காய வச்சிடலாம். 3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். அடுத்து அளந்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இருக்குது. அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் பனங்கற்கண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அளந்த நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அடுத்து சர்க்கரையே சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா பவுடராக அடிச்சிடலாம். பவுடராக அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை கிளாஸில் சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஹெல்த்தியான நெல்லிக்காய் பவுடரில் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.